அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொல்கிறதுனா ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அதான் சொல்லுவோம். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ ஜாமெட்ரிக் நார்த் மேலே, ஜாமெட்ரிக் சவுத் கீழே, அதுக்கு ஒரு சென்டர் லைனு. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் நார்த்து, மேக்னெட்டிக் சவுத்து, அதுக்கு ஒரு சென்டர் லைனு. இந்த ரெண்டு லைனுக்கும் இடையான ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன், அதாவது மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், காந்த ஒதுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் டிப்பு. ஆங்கிள் ஆஃப் டிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையான ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிப்பு. அதாவது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா எந்த பக்கம் வேணால் இருக்கலாம். ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிப்பு. மூணாவது ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா என்னன்னா எர்த்து அப்படிங்கிறது ஒரு மேக்னெட் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு எந்த பக்கம் வேணா இருக்கலாம். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வெர்டிகல் காம்பவுண்டாகவும் இன்னொன்று ஹரிசாண்டல் காம்பவுண்டாகவும். வெர்டிகல் காம்பவுண்டு போல்ஸை நோக்கி போகிறதுனால அதனால் நமக்கு எந்த யூஸும் இல்லை. இந்த ஹரிசாண்டல் காம்பவுண்டு ஈக்குவேட்டரில் இருக்கிறதுனால நமக்கு யூஸ் இருக்குது. அதனால ஏன்னா இந்த ஹரிசாண்டல் காம்பவுண்டு தான்